நேற்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கையை சொல்லியிருக்கிறேன். எல்லா ஊடகங்களிலும் வந்தது, செய்தித்தாள்களிலும் வந்தது. அவருக்கு இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை என்றாலே நான் தான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எடப்பாடி பழனிசாமியா எரிச்சல் பழனிசாமியா என்று சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு தொடர்ந்து ஒரு 3.5 ஆண்டில் எந்த ஊசியை மாற்றி போட்டாங்க, எந்த இடத்துல கோணிப்பை கொடுத்தாங்க, கட்டப்பை கொடுத்தாங்கிற செய்தியெல்லாம் 3 வருஷமாக பேப்பரில் தேடி பிடிச்சி எடுத்து ஒரு 6-7 செய்தியை சொல்லி ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். இது சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் ஏற்கனவே அவர் அறிக்கையாகவும் கொடுத்துருந்தார். இப்போ ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைச்சு ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்கிறார். அதுக்கு நான் பதிலும் சொல்லியிருக்கிறேன். அவருக்கு இந்த துறையில் இதுவரை ஒரு 600க்கும் மேற்பட்ட ஒன்றிய அரசின் விருதுகள், உச்சபட்ச ஒரு அங்கீகாரமான ஐநா விருது, இப்படி பல விருதுகள் இதில் கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டங்கள் எல்லாம் இந்தியாவில் மட்டுமல்ல, உலக நாடுகளில் வேறு எங்கும் எந்த அரசும் செய்யாத திட்டங்கள். இவற்றையெல்லாம் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எரிச்சல் தாங்காமல் பொறாமையோட அளவு கூடி இருக்கிற காரணத்தினால் அடிக்கடி அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இல்லை, இதுதான் எடுத்த நடவடிக்கைகளை சொல்லணும். அந்த மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுத்து, மருத்துவமனை தான் முதல் காரணம், மருத்துவமனை மேல் நடவடிக்கை எடுத்து அந்த மருத்துவமனை 10 நாட்கள் மூடி வைக்கப்பட்டது. 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட அந்த மருத்துவர், எந்த மருத்துவர் அதை அனுமதித்தாரோ அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி துறையின் சார்பில் மெடிக்கல் கவுன்சிலுக்கு புகார் தரப்பட்டு மெடிக்கல் கவுன்சில் தொடர்ந்து விசாரித்து கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அவரின் மீது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அவருக்கு ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருக்காரு. இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது ஒரு விஷயத்துக்கு. ஆனால் நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவது எதையும் தெரிந்து கொள்ளாமல், எந்த செய்தியையும் படித்து புரிந்து கொள்ளாமல், தினசரிகளையோ ஊடகங்களையோ தொடர்ந்து பார்க்கும் பழக்கம் இல்லாத ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்பதற்கு இது ஒன்றே உதாரணம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.